வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டு கூடை தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து 4 கூடைகள் வந்து இருக்குது. 4மே வந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன், டிஃப்ரெண்ட் மாடல்ஸில், டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து இந்த கூடைகளை மேக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட், கலர் காம்பினேஷன்ஸ், என்னென்ன பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நான் வந்து வயர் கூடை பின்னுற வயரும் நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வயர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த வயரோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். இது வந்து 1.5 ரோல் கூட நார்மல் பேஸு, ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் போட்டிருக்கேன் நான். இது வந்து 2 ரோல் கூட, இது வந்து பிளெயினாக போட்டுட்டு 2 பக்கமே இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்கேன் நான். இது வந்து ஒரு டிசைன் கூட. அடுத்தது வந்து இது 2.5 ரோல் கூட லைன் பேஸ்கெட் மாடலில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த கூடைகள் வந்து. அடுத்து இது வந்து ஒரு 3 ரோல் கூட செக்குடு மாடலில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ரெட்டு வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டுக்கெலாம் கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கூடைகள் வந்து. இது பாருங்கள், இந்த 1.5 ரோல் கூட வந்து நார்மல் பேஸு, ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் போட்டிருக்கோம். நல்ல ஒரு ஆரஞ்சு வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் கோயிலுக்கெலாம் கொண்டுட்டு போகலாம். 7 அடியில் 20 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 8 லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 4 நாட்டுக்காக அந்த மாதிரி வயர் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கணும். கீழே பாருங்கள், அழகாக அந்த மாதிரி குமிழாக வர்ற மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன் நான். 2x2 வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்புறம் பார்டர் டைப்பில் அந்த சுற்றி வந்து க்ரீன் கலர்ஸ் வந்து நிற்கும். இங்கே பாருங்கள், ஹைட் வந்து 8 வந்து நாட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். டைமண்ட் வந்து 8 டைமண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும் உங்களுக்கு வந்து இந்த டைமண்ட் என்றப்ப. கூடைக்கேற்ற ஹைட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வந்து நீங்கள் லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கோ, இல்லை கோயிலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ, இல்லை கொஞ்சமாக திங்ஸ் வாங்கணுன்றதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அந்த கூடைகள் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஃப்ளாட்டாக வந்து நான் வந்து எட்ஜஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், ஒரு நீட் லுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் போட்டிருக்கேன். எஸ் டைப் ஹேண்டில் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு. அடுத்து இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா 2 ரோல் கூட பிளெயினாக போட்டுட்டு 2 பக்கமே வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த கூடை ஃபுல்லாகவே அந்த டிசைன் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து 6 அடியில் 24 வயர் வந்து கட் பண்ணிக்கணும். பேஸ் 9 லைன், ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக நான் வந்து ஒயிட் கலர் வந்து எடுத்திருக்கேன் நான். ஒயிட் கலரில் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இந்த மாதிரி பூ வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நான். 2 பக்கமே வந்து கொடுத்துருக்கேன் நான். இந்த கூடைகள் வந்து எல்லாம் நீங்கள் வந்து டார்க் கலர் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் கலரில் இந்த பூ போடுறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பூவு. இந்த பூலாம் எப்படி போடணும், இந்த லைன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ இருக்குது. அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த எல்லா கூடைகளுக்குமே நான் வந்து ஏணிப்படி முடிச்சு தாங்க நான் போட்டிருக்கேன். ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான். இன்னர் வயரை நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணணும். சைடாக பண்ணுறப்ப ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் 2.5 ரோலில் லைன் பேஸ்கெட் மாடல். 7 அடியில் 27 வயர் பிளாக் கலர், பேஸும் 11 லைன் பிளாக்கில் போட்டுக்கோங்க. ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப 2 ஒயிட்டு 1 பிளாக், 2 ஒயிட்டு 1 பிளாக்கு, இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா லைன் பேஸ்கெட் மாடல் வந்துடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் வந்து கட் பண்ணாமையே தான் நான் போட்டிருக்கேன் இந்த தடவை. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கட் பண்ணாமையும் போடலாமான்னு. கட் பண்ணாமையும் தாராளமாக போடலாம். ஒயிட் கலர் வந்து கட் பண்ண வேணாம், பிளாக் கலரையும் கட் பண்ணாமையும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இன்னர் வியூ உங்களுக்கு. கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணுங்க. பேஸ்லேருந்து ஹைட் வரைக்கும் ஒரே மாதிரியான நாட்ஸ் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து மீடியம் சைஸ் கூட, பெரியவங்க லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கோ, நீங்கள் கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. அடுத்தது வந்து 3 ரோல் கூட நல்ல ஒரு ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். இது பாருங்கள், பேஸ் வந்து நல்லா அகலமாக இருக்கும். நீங்கள் இந்த கூடைக்கு அட்டை போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா அட்டை தேவையில்லை, வெறுமனே நாங்கள் குமிழ் மட்டும் வச்சு கொடுத்துருவோம். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30 வயர் கட் பண்ணிக்கணும் 8 அடியில். 20 வயர் ரெட் கட் பண்ணிக்கோங்க, 10 வயர் வந்து ஒயிட் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 13 லைன் போட்டுக்கோங்க. ஹைட் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். செக்ரட் பேட்டர்னில் கொண்டுட்டு வர மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். பார்த்திங்களா, இன்னர் வயராக இருக்கட்டும், அந்த ஹேண்டில் சைடாக சொருகிறதா இருக்கட்டும், நம்ம ஃபினிஷிங் பண்ணி நம்ம வயர் இன்சர்ட் பண்ணுறதா இருக்கும், அது எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணிட்டோம்னாலே கூட நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாக கிடைக்கும், ஈவனாகவும் இருக்கும். அந்த டிசைன் வந்து அது
அழகாக உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகி உங்களுக்கு வந்து கிடைக்கும். 2 நாட்லேருந்து ஹேண்டில் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய கூடை அப்படினால நல்லா உங்களுக்கு தாங்கணும் அப்படின்றதுனால இன்னர் வேர் வந்து 4 வேர் வச்சுருக்கேன். அவுட்டர் வேர் வந்து 2 வேர் வச்சு இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது நல்லா நீங்கள் பிக்னிக் கொண்டு போகலாம், மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம், கோயிலுக்கு கொண்டு போகணும், நிறைய திங்ஸு மாலை தேங்காய் இந்த மாதிரி நிறைய வச்சு கொண்டு போகணுன்னாலும் இந்த கூடைகள் வந்து நல்லா தாங்கும். இந்த மாதிரி கூடைகளுக்கு வந்து செட்டு கூடைகள் வந்து ஆல்ரெடி நான் வந்து பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இன்னும் நிறைய விதமான செட்டு கூடைகள்லாம் இருக்குது. அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.